கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கரிவெட்டி கிராமத்தில் NLC அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? எதற்காக இந்த வாக்குவாதம்? விவரம் என்ன? கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அமைந்துள்ள NLC இந்தியா நிறுவனம் சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக நெய்வேலியை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் நிலம் கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு இடங்களிலும் நிலம் கையகப்படுத்தப்பட்டாலும் அந்த நிலங்கள் அவர்களிடமே இருந்த நிலையில் தற்போது அந்த நிலத்தை மீண்டும் கையகப்படுத்த செல்லும் பொழுது அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் இழப்பீடு கேட்டு பல்வேறு இடங்களிலும் அவர்கள் NLC நிறுவனத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா தற்பொழுது சேத்தியாத்தோப்பு அருகே இருக்க கருவெட்டி கிராமத்துல பார்த்தோம் அப்படின்னா பல வீடுகளை கையகப்படுத்தி அவற்றிலிருந்து இடித்துவிட்ட நிலையில மீதமுள்ள 40% அதிகமான குடும்பத்தினர் இந்த பகுதியில் வச்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இன்னமும் அவர்கள் கேட்ட நிவாரணம் மற்றும் வேலை வாய்ப்பு என அவங்களுக்கு எதுவுமே வழங்கப்படாத நிலையில இருக்குது. இந்த நிலையில தான் சுரங்கத்திற்கு அருகில உள்ள இந்த கிராமத்தை கடந்த பல முறையாக அதிகாரிகள் கையகப்படுத்த பல்வேறு நிறுவனத்திலும் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிற்படுத்தினர். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா NLC அதிகாரிகள் அந்த கரிவெட்டி கிராமத்திற்கு வருகை தந்திருக்காங்க. கிராம மக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா NLC அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. கிராம மக்கள் முழுமையான இழப்பீடு தந்தால் மட்டுமே NLC அதிகாரிகள் உள்ளே அனுமதிக்கப்படுவாங்கன்னு தெரிவிச்சாங்க. பலத்த போலீஸ் பாதுகாப்போட தற்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் திங்கட்கிழமை இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் NLC நிறுவனத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில அவர்களுக்கு உரிய இழப்பீடு குறித்து பேசப்படும் சொல்லி இருக்கிறாங்க. அதனை அடுத்து அந்த கிராம மக்கள் தற்போது கலைந்து போன நிலையில திங்கட்கிழமை நெய்வேலியில இந்த கிராம மக்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.